ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் சமத்துவம் பெறுதல் அப்படின்ற ஒரு லெசன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோங்கன்னா பாரபட்சம். ஸோ பாரபட்சம்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, பாரபட்சம் என்பது மற்றவரை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையை கருதுவது தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாரபட்சம் என்ற வார்த்தை பார்த்தா முன்முடிவு அப்படின்ற ஒரு, அதாவது ஒருத்தவங்க தெரியாமல் நம்மளாம் ஆல்ரெடி எடுத்து வச்ச முடிவு தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொல்லியிருக்காங்கன்னா பாரபட்சம் உருவாக்கான காரணிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணிகள் பார்த்தீங்கன்னா, சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடு குழு அமைப்பு, முரண்பாடுகள். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பாரபட்சம் அப்படிங்கிற விஷயம் உருவாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாறா கருத்து. ஸோ மாறா கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்முடிவு வலுவாக இருக்கும்போது மாறா கருத்து உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பாரபட்சம்ன்றது முன்முடிவு. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கப்போ அது உருவாக பார்த்தீங்கன்னா மாறா கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. ஸோ சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவர் பாகுபாட்டோடு நடத்துவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சமத்துவமின்மைன்றது என்ன நடத்துவது, ஒருவர் இன்னொருத்தவர் பாகுபாடோடு நடத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபராக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. இவர் கிட்டத்தட்ட 27 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துட்டு 1990 தான் பார்த்தீங்கன்னா விடுதலை இருப்பார். இவர் தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா இனவெறிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணி முடிவு கொண்டு வந்திருப்பார். ஸோ முக்கியமான பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தால் பார்த்தீங்கன்னா 27 வருஷம். ஸோ எப்போ ரிலீஸ் ஆனால் 1990 அவர் ரிலீஸ் ஆயிருக்காரு. ஸோ இது ரெண்டு முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதை நம்ம இந்தியன் பாலிட்டியில் முக்கியமானது. ஸோ எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15ல் 1 அவங்க கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல் 15ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதி பாகுபாடு. ஸோ இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கிய காரணம் எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜாதி முறை தான் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இந்தியாவில் சமத்துவமின்மைக்கும் பாகுபாட்டிற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேதகால ஆரிய சமூகத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதிய படையில உருவானது. அப்போ இந்த ஜாதின்றது எங்கே உருவாச்சுன்னா வேத காலத்துலேருந்து உருவாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின பாகுபாடு. ஸோ பாலின பாகுபாடு என்பது பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல்நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். ஸோ டாக்டர் அம்பேத்கர் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவரோட பேரை பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சட்ட நிபுணராக இருப்பார், பொருளாதார நிபுணராக இருப்பார், அரசியல்வாதியாக இருப்பார், சமூக சீர்திருத்தவாதியாக இருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் கொஞ்சம் மாற்றி இருக்கும், அதனால நீங்கள் தமிழ் புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரவுக்குழு தலைவராகவும் இவர் தான் இருப்பார். அதனால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லி இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேரு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் கொண்டு வந்துருப்பாரு. ஸோ அதனால் இவரும் முதல் சட்ட அமைச்சர் மாதிரி இருப்பார். ஸோ அடுத்து இருக்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 1990 பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது அப்படின்னு ஒரு விருது கிடச்சிருக்கும். ஸோ நல்லா பார்த்துச்சுக்கோங்க, 1990 பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு. அடுத்து மத பாகுபாடு. ஸோ மத பாகுபாடு என்ன சொல்லுவாங்கன்னா, மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதுதான் பார்த்தீங்கன்னா மத பாகுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமூக பொருளாதார சமத்துவமின்மை. என்ன சொன்னா, சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சியின் பயன்களை சமமாக பரவுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்கிட்ட காசு இன்னொருத்தவங்க இருக்காது, அந்த மாதிரி அந்த பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாக்ஸு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2011 கணக்கெடுப்படி எந்த மாவட்டத்தில் கல்வியறிவு அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கல்வியறிவு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 92.14%. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தீங்கன்னா 90.33%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 86.55%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ நீலகிரி 85.65% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வியறிவு இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா தருமபுரி தான். ஸோ தருமபுரியில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 64.71%. அரியலூரில் 71.99%. விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 72.08%. கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 72.41% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துச்சுன்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அதிகமாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம். ஸோ பாலின விகிதம்
1000 பேருக்கு பார்ப்பாங்க நார்மலாக. 1000 பெண்களுக்கு 1000 ஆண்கள் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ நீலகிரியில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. ஸோ அதை தான் நோட்டிஃபை பண்ணுது. ஸோ இப்போ நீலகிரியில் எவ்வளோ இருக்காங்கன்னா 1041. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 1031. நாகப்பட்டினத்தை பார்த்தீங்கன்னா 1025. அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 1024 இருக்காங்க. இருக்கிறதே குறைவான பள்ளிகள், அதாவது 1000 பேருக்கு 1000 பேர் கூட இல்லை, அதோட கம்மியாக இருக்கான்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தருமபுரி பார்த்தீங்கன்னா 946 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் பார்த்தீங்கன்னா 954 பேரும். கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 956 பேரும். அதே மாதிரி ராமநாதபுரத்தை பார்த்தீங்கன்னா 977 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பாக்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாக்ஸு. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 14. ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 14வது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு விதியை சொல்லுது. ஸோ முக்கியமான விதி. ஸோ விதிகள் இதில் வந்து நிறைய விதிகள் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட ஆர்டிகல் 17. ஸோ ஆர்டிகல் 17 என்ன சொல்றதுன்னா சட்டப்பிரிவு 17 இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆர்டிகல் 14 என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 17 என்ன பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பார்த்தீங்கன்னா அவரோட முழுமையான பேர்னு பார்த்தீங்கன்னா அபுல் பஹீர் ஜெயினுல் கான் அப்துல் கலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பிறந்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். ஸோ இந்த பேர் கேட்பாங்க. ஸோ அப்துல் கலாம் எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 11வது குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேர் இப்போ என்ன பேர் இருக்குன்னா மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் எங்கே படிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை ராமநாதபுரத்தில் முடிக்கிறது. முடிச்சவர் என்ன பண்ணாங்கன்னா திருச்சியில் உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரியில் வந்துட்டு பட்டப்படிப்பு முடிக்கிறது. ஸோ பட்டப்படிப்பு முடிச்ச என்ன பண்ணாங்கன்னா சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளியான பொறியியல் படிப்பு முடிச்சுட்டு DRDOன்னு சொல்லுவாங்க. ஸோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். ஸோ அதில் போய் சேர்ந்துடுறாரு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இளமை காலத்தில் அப்துல் கலாம் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் போட்டு தான் நம்ம படிச்சு பண்ணுற இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட், இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு 1990 பாரத விருது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா 1997 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருது கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாரத விருது 1997. அடுத்து இவர் எழுதிய நூல்கள் முக்கியமானது இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுதிய புத்தகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படின்றது இவரோட ஒரு சிறப்பையாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த். ஸோ விஸ்வநாத் ஆனந்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 வயசுலேயே செஸ் கேம் விளாட ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வநாத் ஆனந்த் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறக்காரு. ஒரு 5 வயசுலேயே பார்த்தீங்கன்னா வந்து செஸ் போர்டு விளாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்பப்போலாம் உலக சாம்பியனாக மாறினாரு அப்படின்னு பாருங்கள். 2000, 2007, 2008, 2010, 2015 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா உலக சாம்பியனாக இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வயசு கம்மியானதில், அதாவது 14 வயதிலே உலக இளைஞர் சதுரங்க போட்டிக்கான சாம்பியன் பட்டத்தை வென்றவர் இவர் தான். பார்த்துக்கோங்க 14 வயசு. எத்தனை வயசுலன்னு கேட்பாங்க. ஸோ 14 வயசு. அடுத்து முதல் கிராண்ட் மாஸ்டர். ஸோ இவர் வந்து 1988 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் வாங்குறாரு. அடுத்து நாட்டின் விளையாட்டுகள் பழங்கும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. ஸோ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது எப்போ வாங்கினா 1991, 92 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கின வீரர் அப்படின்றா இவர் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு நாட்டிலேயே 2வது பெரிய வீரர் விருதான பத்ம விபூஷன் 2007 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 1988 முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்குறாரு. அடுத்து 2007 பார்த்தீங்கன்னா இங்கே உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது அப்படின்னு ஒரு விருது வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளவழகி. ஸோ இளவழகியை பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கேரமோட தொடர்புடையவங்க. ஸோ அதான் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள வியாசர் பாலில் வந்திருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 2008 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் கேனஸ் நகரில் நடந்த பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரம் சாம்பியன் பட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கியிருக்காங்க. அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கேரம் சாம்பியனாக இருந்த, அதுக்கு முன்னாடி கேரம் சாம்பியனாக இருந்த ரேஷ்மா குமாரி அப்படின்ற அவங்க தோற்கடிச்சு வெற்றி பெற்றான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இளவழகி என்ன சொல்கிறாங்கன்னா 2008 தான் ஃபர்ஸ்ட் சாம்பியன் இருக்காங்க. அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த உலக சாம்பியனை தோற்கடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாரியப்பன். ஸோ மாரியப்பன் பற்றி என்ன சொல்லுங்கன்னா வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ ஒரு சில கதையாக தான் இருக்கும். ஸோ முக்கியமாக என்னென்னா
நான் இந்த கோடு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் பிற மாணவரோடு வேறுபாடு கொண்டவன் நினைத்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, அதான் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த இவர் பார்த்தீங்கன்னா 2014 பேரா ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஈழம் தாண்டுதல் போட்டியில் T42 போட்டியில் பார்த்தீங்கன்னா 1.89 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாரு. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இந்த லாஸ்ட்டில் இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்க. ஸோ அவங்களை பற்றி நிறைய ப்ரீவியஸ் கொஷனை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் படிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சு. இந்த லெசன் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இது வந்து ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை படிச்சு போனால் தான் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.